சட்டமன்ற தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும்? கூட்டணி எப்படி இருக்கும்? கூட்டணி பலம் பெறும், வலுப்பெறும். யார் சேருவாங்க, எப்போ சேருவாங்கிறத இன்றைக்கே நம்ம சொல்லிட்டோம்னா அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்காது. அடுத்த தடவை எங்களை இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க. நீங்கள் கூட்டணி சர்ப்ரைஸுங்கிறது அடுத்த தடவை வந்து சேர்ற வரைக்கான இடைக்கால ஓய்வு அல்ல. இப்போ அன்புமணி ராமதாஸ் இங்கே சேருவார் நீங்கள் யாருமே சொல்லலை, சேர்ந்திருக்காரு. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அதனால் கூட்டணி பலமாக இருக்கும். பலமாக இருக்கிறதுன்னு நான் சொல்கிறத விட இப்போ ஆளுங்கட்சியினுடைய பரபரப்பு, பயம், அலட்டல், ஒப்பாரி எல்லாம் பார்த்தாலே நாங்கள் பலப்பட்டு வரோம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ திமுக ஃப்ரீ பீஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை ஒட்டி? மக்கள் உணர்வு பூர்வமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன்னா, சேர்ந்த உடனே 2500 கொடுத்தேன்னு சொன்னாங்க. அது ஒரு வருஷத்தோடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தரல. ஒரு ஃபேஸ்புக்கில் கூட ஒரு நண்பர் எழுதியிருந்தார், வரிசையாக கணக்கு போட்டு 8000 கொடுக்கணும், நீங்கள் பேலன்ஸ் பாக்கி இருக்குது, 4 வருஷம் கொடுக்கல, 8000 கொடுன்னு சொன்னார். 8000 கொடுப்பாங்களா? நான் முதல்வரை கேட்குறேன், 8000 கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். 3000 கொடுத்து மறுபடியும் மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க. மக்கள் அப்படி பண்ணல, கரெக்டாக போய் சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், அதை செய்வார்கள். அதனால் ஃப்ரீ பீஸின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை ஆளுகின்ற கட்சி விலைக்கு வாங்க முடியாது. இது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இதே மாதிரி 2500 கடைசியாக கொடுத்துச்சு அதிமுக 21 தோத்து போச்சு. அதனால் ஃப்ரீ பீஸை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விலைக்கு வாங்கப்படுகின்ற கடைச்சரக்கு அல்ல. இப்போ தமிழ்நாட்டில் பலவீனமாக இருக்கிற பிஜேபி பீகாரில் இந்த வியூகம் போட்டது, அதே மாதிரி இங்கேயும் போடுறதுக்கு என்ன மாதிரியான காரணம்? பலகீனம்னு யார் சொன்னாங்கன்னு மட்டும் நீங்கள் ஸ்டாலின் சொல்லுவார். ஆனால் எதிரியினுடைய பலம் எப்படிங்கிறது யார் அவரை எதிரியாக நினைக்கிறா அவருடைய செயல்பாட்டிலும் தெரியும். ஸ்டாலின் எங்களை பலவீனமாக நினைத்தா ஏன் இப்படிலாம் கை காலெலாம் நடுங்கி பேசணும்? எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி அட்டாக் பண்ணணும்? அமித்ஷாவா அல்லது வேற ஏதோ ஒரு சாவான்னு ஏன் பேசணும்? அப்படி பேசுறது மூலமாக அவர் கை கால் உதறதுன்னு மட்டும் தெரியுது. ஒன்றுமே இல்லாத கட்சி பிஜேபி பற்றி ஏன் பேசணும்? ஒன்றுமே இல்லைன்னா பேசவே மாட்டீங்களே நீங்கள். நாங்கள் பலமற்றவர்கள் என்றால் எங்களை குற்றமே அட்டாக்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. பயந்து போயிருக்கிறார். அதனால் பலவீனமானவர்கள் சொல்கிறாங்க. பீகாரில் தேர்தலுக்கு அறிவிப்புக்கு 2 நாள் முன்னால் வரையிலும் இதே மாதிரி யார் சேருவார், யார் போவார், யார் வருவார், 20 வருஷம் ஆச்சு நிதிஷ்குமாருக்கு, அவர் ஜெயிப்பாரா, வயசாகி போச்சு, அவர் ஜெயிப்பாரா, இப்படியெல்லாம் ஊடகங்கள் எழுதிச்சு. அதுக்கு முன்னால் இந்த பிரசாந்த் கிஷோர் வேற சேர்ந்திருந்தார். அவர் பிஜேபியினுடைய நடுத்தட்டு வர்க்கத்தின் ஓட்டை பிரித்து விடுவார்னு பேசினாங்க. ஆனால் என்ன ஆச்சு நிலைமை? ஏன்னா கடைசி 2 நாளைக்கு முன்னால் நம்ம எல்லாரையும் சேர்த்தோம். பூத் லெவலில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்தோம். வீடு வீடாக சென்று பார்த்தோம். 59 அகில இந்திய நிர்வாகிகள் ஒவ்வொரு சட்டமன்றம் 2 சட்டமன்றம் அவங்களுக்கு பொறுப்படுத்திட்டு வேலை பார்த்தாங்க. அரசியலை விஞ்ஞானமாக பார்த்து வேலை பார்த்தோம். விஞ்ஞானத்தில் எதுவுமே பொய்யாகாது. அதனால நாங்கள் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மற்றும் எங்களுடைய கூட்டணிகளை ஒன்று சேர்த்ததன் காரணமாக பீகாரில் வெற்றி. அந்த நிலைமை இப்போது தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதல் உதாரணம் அன்புமணி எங்களோட சேர்ந்தது. இன்னும் வரிசையாக சேருவாங்க. தமிழக வெற்றி கழக கேள்வி திருப்பி சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நடத்தலைன்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நடத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கூட்டணியை பலப்படுத்துகின்ற வியூகம். நான் ராமதாஸ் மாதிரி யார் வேணாலும் சேருவார், யார் வேணாலும் போக மாட்டார், எங்களுக்கு 100 சீட்டு கொடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்களுடைய இலக்கு வெற்றி. எங்களுடைய இலக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து அமர்த்த வேண்டும். அதனால கூட்டணியுடைய வியூகங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அது ஃபர்மிடபிள் அலையன்ஸ் சொல்லுவாங்க. அசைக்க முடியாத வெற்றி பெறுகின்ற மாபெரும் வலுவான கூட்டணியாக இருக்கும்.